கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 1 வசனம் 9. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆக்கினை தீர்ப்படைய வேண்டியவர்கள். ஆனால் கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, அவர் நம்மை நேசித்தது நிமித்தமாக நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்துள்ளார். ஏசாயா 1:9 சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக சோதோம் கொமோராவை போல ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் அவர் நம்மேல் வைத்த கிருபை நிமித்தமாக, அவர் நம்மை நேசித்ததினால் கர்த்தரே மனிதனாக பூமியில் வந்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்துள்ளார். அதனால் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஆகவே ஜீவன் தந்த அவரை ஒருபோதும் மறவாமல் என்றென்றும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அவர் மன்னிக்கிற தேவன் என்பதற்காக துணிகரமான பாவங்களை நாம் செய்யாதபடிக்கு, நிர்விசாரமாய் வாழாதபடிக்கு அவருடைய இரக்கத்தை அசட்டை பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். நாம் வாழ்கிற நாட்களிலே பாவம் செய்யாமல் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்து கொள்வோமானால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நாம் அவரோடு நித்தியமாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நீதியுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை நீதியின் வழியிலே நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.